ஷாய் பெஸ்டோ பிரமா சிவன் பூமியில் இறங்கி கணக்கெடுக்கிற கணக்கு எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. இந்தியா நாடு முழுவதும் வழக்கு டெல்லியில் நீதிமன்றம் அமர்வு கோர்ட்டு வளாகம் 5க்கு 5 நீதிபதி தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இராணுவ முப்படை வீரர் வானரப்படை எல்லா நீதிமன்றம் அதில் நீதிமன்றத்துலேயும் கேட்டுக்கோ. இது கணக்கு ஒண்டிச்சு எடுப்பார். கணக்கு ஒண்டிச்சு இது இராணுவத்தை வச்சு தான் தூக்குவார். தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். முதல் தமிழ்நாடு உள்ளே அடைச்சிடுவார். கம்ப்ளீட்டாக அடைச்சிடுவார். சுற்றி 4 பக்கமும் அடைச்சிடுவார். அடைச்சி விட்டு கணக்கு எடுப்பார். அடுத்த நாடு நடுங்குவான். அடுத்த நாடு நடுங்கி கொண்டே இருப்பான். மகாராஷ்டிராவில் அப்படி குலுக்கி விட்டுக்கிட்டே நடுங்க விடுவார். குலுக்குவான். புரியுதா? அதனால தான் எல்லா அதிகாரியும் தப்பு செஞ்சு வச்சுருக்க எல்லா அதிகாரியும் உள்ளே ஏறுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக எத்தனை அதிகாரி சேட்டை பண்ணியிருக்கானோ அனைத்து அதிகாரி பூரா வழக்கை ஏற்றிட்டார். வழக்கை ஏற்றி ஆஜராகிட்டான். 1237 கேஸ் நம்பர் OS 1237 கேஸ் நம்பர். இதில் கணக்கில் பத்திரப்பதிவு வென்று கணக்கு தனியாக போடுவார். வென்று கணக்கை வந்து தனியாக போடல, கேஸ் ஏற்றி உடனே அதுக்கப்புறம் வென்றுக்கு மட்டும் தனியாக போடுவார். இவனை தூக்கியில் கிராம அதிகாரி பூரா தூக்கிடுவார். கெச்சு போடுதான்ல. ஏண்டா உழைப்புக்கு பூமி விவசாயம் கொடுத்துருக்கேன், உழைச்சி சாப்பிட்டுக்கோ, உன் குடும்பத்துக்கு வாழ்ந்துக்கொண்டு உயிர் வாழ்றதுக்கு அதுதான் கொடுத்துருக்கார். நான் கட்டடமாக கட்டி, நான் ரோடாக போட்டு, ரோட்டு காட்டில் 2ஆம் நம்பர் வியாபாரத்தை பார்க்க, மில்லு தொழிற்சாலை 2ஆம் நம்பர் பார்க்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன்ட்டார். அதுக்கு தான் இப்போ 4 வழிச்சாலையில் வர்ற கணக்கில் இப்போ கணக்கு அதிகாரியை பூரா தூக்குவார். ஏன்னா இதில் எல்லாருமே 4 வழிச்சாலையில் அதிகாரி, தாசில்தார், VO, கலெக்டரு, அடுத்தாப்பில் பத்திரப்பதிவு எல்லாம் உள்ளே மாட்டி வருவான். மாட்டிட்டான்ல, மாட்டி ஆஜராகிட்டான். வழக்கறிஞர் கவர்மெண்ட்டு உள்ளே ஆஜராகணும். அவன் தான் ஆஜராகணும். வேறு யாரும் வர முடியாது. கவர்மெண்ட்டு தான் உள்ளே வரணும். கவர்மெண்ட்டு அவர் தான். நீ தப்பு செஞ்சு வச்ச கவர்மெண்ட்டை இப்போ இந்த செம்மத்தில் பிடிக்கார். புரியுதா? அவர் தானே கவர்மெண்ட்டு. யாரா கவர்மெண்ட்டு? இல்லை, அனைத்தும் நீதிமன்றம் கீழே வழக்காடுதலேருந்து பல கோடி அரசியல்வாதி. கவர்மெண்ட் யார்? அந்த கேள்வி கேட்கார். நீ கவர்மெண்ட்டை வச்சு நாசம் பண்ணதுக்காடா நீ உனக்கு நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். இதில் எல்லாரும் உள்ளே மாட்டி வருவான். இது உள்ளே ஏற்றியாச்சுனாலே அடுத்தாப்புல இவன் நினைக்கலாம், ரோடு வருது, அதில் அந்த ரூபா கணக்கு கொடுக்கணும், அது என்ன ஜட்ஜி கேட்பாங்க, அதனால் ரூபா யாருக்கு கொடுக்கணும், அப்போ அந்த பணம் எங்களுக்கு கைலாசத்தில் கிடையாதா? நீ சட்டப்படியாக உள்ளே மாட்டி உன்னை தூக்குறதுக்கு தாண்டா ஈசனே உட்காந்துருக்காரு. ஈஸ்வரன் அனைத்தும் படித்து மூளையை வச்சு திருக்குனையில் மூளைக்குனையில் இதில் எல்லாம் பஞ்சாயத்து போர்டு கணக்கெல்லாம் வரும். இவனுங்களை பூரா உள்ள ஆஜராக ஏற்றுன பூரா பஞ்சாயத்து போர்டு வீடு கட்டுறவன் எல்லாம் மில்லு தொழிற்சாலை பார்க்க அனைத்தும் இப்போ இந்த அதிகாரி பூரா ஆஜரானால் அனைத்தும் தூக்குவார். இல்லை, உனக்கு இவ்வளோ மூளை, படித்தவனுக்கு இவ்வளோ மூளை இருந்தால் அவர் படைச்சி பூமியில் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாடு உணவு அவர் கொடுக்குறவருக்கு எவ்வளவு யோசனை இருக்கும். ஆண்டா உனக்கு மானிட பிறகு நீ என்னத்தை சாப்பிடுத? நீ இட்டதை வீட்டில் பாத்ரூம் கட்டி கக்கூஸ் கட்டி வச்சு சாப்பிட்டு போகிற படித்தவன். புரியுதா? உழைப்பு இல்லாமல் இப்போ ஒருத்தனா உழைக்கானாடா, எவனும் உழைப்பு கிடையாது. பூமியை அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இதே சோழி. ஆனால் ஆதார கார்டு ரேஷன் கார்டை செக் பண்ணல அடி வீடுந்தோறும் அடி வாங்கிவிடா. பார்த்துக்கோ, ஒழுங்காக உயிர் வாழ்றதுக்கு பூமியில் விவசாயத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் கணக்குன்ட்டார். இருக்கிற ஆடை உடை, புரியுதா? இருக்கிற இடம் சிம்பிள் டாராக நான் போட்டு கொடுக்கல. மலைகளை உடைச்சா கீழே பூரா அந்த மண் பிடிப்பு பூரா விட்டால் என்னடா நடக்கும்? நிலநடுக்கம் வர்ற காரணமே அதான். எங்கே பார்த்தாலும் மலைகளை பூரா வேட்டு வச்சு டம்முன்னு வெடிக்கி அதரையில் கீழே இருக்க பாறை அப்படியே விடையில் அப்போ நிலநடுக்கம் லேசாக வரும். அப்போ பில்டிங்கு பூரா சாயம். நீ தானே சேட்டை பண்ண, நீயே சாவுடான்ட்டார். எல்லாம் கேட்டுக்கோப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ ஏற்றின கணக்கை வச்சு 2ஆம் நம்பர் தொழில் வீடு கட்டினது பஞ்சாயத்து போர்டில் அடைத்து உள்ள வரையில் முதலமைச்சர் வரைக்கும் மாட்டுவான். மந்திரி கீழே வரைக்கும் மாட்டுவான். பேப்பரை விட்டு ஆடாதான்ட்டார். பேப்பரை நுப்பாட்டுறாங்காரு. இன்னும் விரித்து போட்டு ஆடுறான். அப்போ நீ விரித்து போட்டு ஆடு. ஏற்கனவே ஏட்டில் எழுதியிருக்காரு, செயலறைன்னு எழுதியிருக்காரு. இந்த 7 செம்மத்துக்கு அப்புறம் செயலறையில் அனைத்தும் போவான்னு எழுதியிருக்காரு.
அதுக்கு தான் போட்டார்ல சதுரகிரி டூ திருவிழக்கா பாறை உள்ளே வேலி அடிச்சிருவார். வேலியில் கரண்ட்டு பாய்ச்சிருவார். வேலி தொட முடியாது. உனக்கு இவ்வளோ மூலம் இருந்தால் அவருக்கு எவ்வளோ தந்திரம் இருக்கும் புரிஞ்சுக்கோடா.